அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் குக்கரில் தால்ச்சா செய்ய போகிறேன். எப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. துவரம்பருப்பு 2 விசில் விட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிச்சு, இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ புதினா மல்லி சேர்க்கலாம். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கறி மசாலா இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆட்டோட கொழுப்புலாம் கொஞ்சம் வச்சுருக்கேன், கொஞ்சம் கறியெல்லாம் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தால்ச்சாக்கில் காய்கறிகளை நான் பார்க்கலாம். மாங்காய் பாதி வச்சுருக்கேன், கத்திரிக்காய் 1/4 கிலோ, உருளைக்கிழங்கு 1 வச்சுருக்கேன், வாழைக்காய் 2, கேரட்டு 100, சவுசவு ஒரு பாதி, அவ்வளோதான். இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கறி தாளிச்சோம்னா அதை திறந்து பார்க்கலாம். அரிஞ்சு வச்ச காய்கறியில் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கான இப்போ காய்கறிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துறேன். மூடி வச்சு ஒரு விசில் வரட்டும். புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சி வச்சுக்கேன். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய்கறியில் கரெக்டாக வெந்திருக்குது. இப்போ புளியை சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். மாங்காய் கலரி விட்டுப்போம். மாங்காய் புளியெல்லாம் போட்டிருக்கோம்ல, ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தால் தானே பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். புதினா மல்லி, கருவேப்பிலை,
எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ தால்ச்சா நல்லா வந்திருக்கு. நல்லா உரப்பு புளிப்பு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள்.